உம்மால் அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். எனக்கான வல்ல ஜீவ வாக்கை தாரும், வார்த்தையை தாரும். என்னுடைய சூழ்நிலைமைகளை மாற்றக்கூடிய வார்த்தை, என்னுடைய எதிர்காலங்களை வளமாக்கக்கூடிய வார்த்தை, நீர் குறித்ததை, திட்டமிட்டதை, தீர்மானித்ததை நிறைவேற்றி முடிக்கும்படியான அப்பா உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தை கடந்து வரட்டும். அடிமையை தாழ்த்துகிறேன் அப்பா, தரை மட்டும் தாழ்த்துகிறேன். ஆவியானவர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீரா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எடுத்தவங்க வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் மரத்தை போல் இருப்பான். ஆமென். சங்கீதம் 1:3 விதமாய் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரம், கட்டாயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஒருவேளை சில நேரம் ஒரு சில மரத்துக்கு ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு. அதற்கு இலையுதிர் காலம் என்று ஒன்று உண்டு. அது இலை உதிரும் பொழுது எல்லா இலைகளும் கொட்டி அந்த மரம் மொட்டையடிக்கப்பட்ட மரத்தை போல இருக்கும். ஆனால் அதுவல்ல அதற்கு நிரந்தரம். அது ஒரு பருவ காலம், அது ஒரு சீசன். ஆனால் அதற்கு பிறகு அது மறுபடியும் இலைகளை கொடுக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் மொட்டையடிக்கப்பட்ட நிலையிலே உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, சுகவாழ்வை இழந்து, ஐஸ்வரியத்தை இழந்து, ஆஸ்தியை இழந்து, ஒருவேளை பட்டு போன மரத்தை போல, சபிக்கப்பட்டவனை போல, சபிக்கப்பட்டவளை போல உடைக்கப்பட்டு நொறுங்குண்டு போய் என் காலங்கள் கேள்விக்குறியோடு கூட நான் தேவ சமூகத்துல வந்து நிக்கிறேன். என்னுடைய நிலை என்ன? என்னுடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன? என் குடும்பத்தாருடைய நிலை என்ன? எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கலங்குகிற உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரம். நிச்சயமா உங்க மொட்டையடிக்கப்பட்ட வாழ்க்கை, வெறுமையாக்கப்பட்ட வாழ்க்கை, நீங்க இழந்து தவிக்கிற இந்த வாழ்க்கை, நீங்க சோர்ந்து போன வாழ்க்கை, ஏமாற்றப்பட்ட வாழ்க்கை, கைவிடப்பட்ட வாழ்க்கை, நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்பட்ட உங்க ஜீவியத்தை கர்த்தர் அர்த்தம் உள்ளதாகவும் மாற்றுவார், அழகாகவும் மாற்றுவார், அதிசயமாகவும் மாற்றுவார், அற்புதங்களையும் ஆண்டவர் செய்வார். ஏனென்றால் நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் நீர்க்கால்களுக்கு ஓரமாய் நடப்பட்டது நிமித்தமாகவே கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் எதை குறித்தும் கலங்காதான். தேவ பிள்ளையே, இன்றைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? கலக்கம், கவலை, சந்தேகம், பயம், போராட்டம். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்கி கொண்டே இருக்கிறாய்? திகைத்து கொண்டே இருக்கிறாய்? புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு மகளே. நீ நம்புகிறது உனக்கு அவராலேயே வரும். ஏனென்றால் நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கு ஆதாரம் என்ன பிரதர்? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, கொஞ்சம் ஆண்டவரை நம்புறீங்க, ஆண்டவரை அதிகமா தேடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிரயாசம், ஒரு முயற்சி, இது தப்புன்னு தெரியுது, இதுதான் சரின்னு தெரியுது, இப்படித்தான் நான் இனி வாழணும்னு ஆசைப்படுறீங்க பாருங்க. வாழ முடியல சில பேருக்கு. செபிக்கணும்னு ஆசை, ஊழியம் செய்யணும்னு ஆசை, இன்னும் விசுவாசியா மாறணும்னு ஆசை, பரிசுத்தமா மாறணும்னு ஆசை, என் பிள்ளை எப்படி மாறணும்னு ஆசை, ஆனா முடியல. அந்த ஆசைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் உணர்வான இருதயம். அந்த உணர்வான இருதயத்தை பெற்ற நீங்கள் தான் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பானவர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு மரம் என்று சொன்னால் அதற்கு வேர்கள் உண்டு, இலைகள் உண்டு, கனிகள் உண்டு. கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய அஸ்திபாரம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க.
ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் பரமேற வேண்டும். சீஷர்கள் கலங்கி நிற்கிறார்கள். ஏனென்றால் 3.5 ஆண்டு காலம் அவங்க ஃபீல்டையே மாத்திட்டார், அவங்க தொழிலையே மாத்திட்டார், அவங்க அடையாளத்தை மாத்திட்டார். அவங்க யார்? மீன் பிடிக்கிறவங்க, படகு எடுத்துட்டு கடலுக்கு போறவங்க, மீன்பிடி தொழில் கொண்டவங்க. ஆண்டவர் அவங்களை முற்றிலுமாய் மாற்றினார், வேர்பிரித்தார், அழைத்தார். அவர் எப்ப அழைச்சாரோ அவங்க மேல ஒரு முத்திரை வந்து விழுந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. 3.5 ஆண்டு காலமும் இயேசு பின்னாக போனார்கள். இயேசு எப்படியெல்லாம் ஊழியம் செய்தாரோ அதை கவனித்தார்கள். இயேசுவை போல தாங்களும் இயேசுவினிடத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு பிசாசுகளை துரத்தினார்கள், நோயாளிகளை குணமாக்கினார்கள், சத்துருவின் பிடியில் இருக்கிறவர்கள் விடுவித்தார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், எல்லாரையும் சீஷராக்கினாங்க. இப்ப தலைவர் இயேசுவா இருந்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு காலகட்டத்தில் 3.5 ஆண்டு காலம் முடித்த பிறகு அவங்களை விட்டு எடுக்கப்படும் போது திக்கற்று போனாங்க, கலங்கி போனாங்க. இன்னைக்கு நீங்களும் அப்படிதான். ஏதோ ஒரு காலத்துல உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது ஒண்ணு உங்ககிட்ட இல்ல. அது ஆசீர்வாதமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், ஏதோ ஒரு சுகமா இருக்கலாம், யாரோ ஒருவரா இருக்கலாம். எல்லாம் எனக்கு இருந்துச்சு, இப்ப எனக்கு ஒண்ணு இல்ல, நான் வெறுமையா இருக்கிறேன், வெற்றிடமா இருக்கிறேன், கலங்கி கொண்டிருக்கிறேன். சீஷர்களுடைய கலக்கம் என்ன தெரியுமா? இனி நம்ம என்ன செய்வோம்? இனி நம்ம யாருக்கிட்ட போவோம்? இனி நமக்கு யாரு இருக்கா? 3.5 ஆண்டு காலமும் இயேசு நமக்கு இருந்தா, நம்ம தூங்கினாலும் அவர் சோறு போட்டார். ஆமென் சொல்லுங்க. இவங்க ராவெல்லாம் தூங்கினாங்க, ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு போற இடத்துல சாப்பாடு கொடுத்தார். சந்தேகப்பட்ட இடத்தெல்லாம் மீதி துணிக்கைகளை எடுக்கும்படி கூடைகளை கையில் கொடுத்தார். இது எப்படி சாத்தியம் என்று இறைவனிடத்திலேயே கேள்வி கேட்ட அவர்கள் மத்தியிலும் கோபித்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு அற்புதத்தை செய்து காண்பித்தார், அதிசயத்தை செய்து காண்பித்தார். இப்பொழுது அந்த தெய்வமோ தன்னிடத்தில் இல்லாமல் போகிறார் என்றவுடன் கலங்கி போனார்கள். இன்று காலை வேளையிலும் கூட ஏதோ உங்க வாழ்க்கையில் ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தல். ஆனால் இயேசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களை விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களை விடேன். அதே வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்றாரு. எதையோ ஒரு காரியத்தை குறித்து பயப்படுற உங்களை பார்த்து, எதிர்காலத்தை குறித்து பயப்படுற உங்களை பார்த்து, நான் உங்களை திக்கற்றவர்களை விடேன், நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏனென்றால் வேறொரு ஆவியாகிய சத்திய ஆவியானவரை நான் பிதாவின் இடத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பி கொடுப்பேன் என்று சொன்னார். அவரே ஜீவ தண்ணீர், அவரே வற்றாத நதி. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இவ்வளவு காலமும் 3.5 வருஷமும் இயேசுவோடு கூட இருந்தாலும் அவர்களை நோக்கி புயல் வந்தபோது, காற்று வந்தபோது கலங்கி போனார்கள். சாக போகிறோம் என்று அவர்கள் அவிசுவாசத்தோடு பேசினார்கள். அவர்கள் பாருங்கள், இரவெல்லாம் ஜெபிக்க முடியாமல் தூங்கினார்கள். சில வேளை அவர்களால் பிசாசுகளை துரத்த கூடாமல் போயிற்று. அவர்கள் பலவீன பாண்டமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பரமேறி அவர்களுக்கு ஒரு ஆவியானவரை கொடுத்த போது அந்த ஆவியானவர் உள்ளே வந்ததும் அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஸ்திரத்தன்மை அடைந்தது, ஆழமாய் இருந்தது, வேர்விடப்பட்டது. எந்த இடத்தில் கோழையாய் இருந்தார்களோ, பலவீனப்பட்டார்களோ, பயந்தார்களோ, துவண்டு போனார்களோ, சந்தேகப்பட்டார்களோ, தூங்கினார்களோ, ஜெபிக்க முடியாமல் போராடினார்களோ, இந்த மாதம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்மேல் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். 3.5 ஆண்டு காலம் அழைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் இருந்த பலவீனம், அழைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் இருந்த தோல்வி, பின்மாற்றம், சபித்தல், ஓடுதல், பணத்தின் பின்பு ஓடின எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது மாற்றினார். அவர்கள் பலன் கொள்ள ஆரம்பித்தார்கள், உயிர்ப்பிக்கப்பட ஆரம்பித்தார்கள். கர்த்தர் சொல்றாரு, நிறைய காரியத்தில் கடந்த நாள் நீங்க தோத்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம், வெட்கப்பட்டிருக்கலாம், தலை குனிஞ்சிருக்கலாம், இழந்திருக்கலாம். நிறைய ராத்திரி ஜெபிக்க ஆசையா இருந்தோம், அந்த ஜெபம் தோல்வியில முடிஞ்சிருக்கலாம். ஜெபிக்க முடியாம போயிருக்கலாம். ஊழியம் செய்ய ஆசைப்பட்டோம், ஊழியம் செய்ய முடியாமல் போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவனை போல
உன்னை நான் அழைக்கிறேன். அப்படியே நான் தெரிந்து கொண்டேன். இவ்வளவு காலமும் உங்க மேல போடப்பட்ட பரிசுத்த ஆவியின் முத்திரை உங்களை நிரப்பி வழிய வைக்க போகிறது. ஹல்லேலூயா. இனி ஒரு நாள் வரும், சீக்கிரம் வரும், இந்த மாதமே வரும். நீங்கள் நிறுத்தினாலும் ஜெபம் உங்கள் வாயை விட்டு நிற்காது, சிந்தையை விட்டு நிற்காது, இருதயத்தை விட்டு நிற்காது. மாமிசம் களைப்படைந்து படுத்து உறங்கினாலும் உன்னுடைய உள்ளான மனுஷனும் மனுஷியும் ஆவியானவர் மூலமாய் பரலோகத்தோடு தொடர்பிலே இருப்பார்கள். ஏனோக்கை போல, நோவாவை போல சஞ்சரிக்க போகிறாய், துதிக்க போகிறாய், ஜெபிக்க போகிறாய். கர்த்தர் உன்னை துதிக்கிற பிள்ளையாய் மாற்ற போகிறார். இவ்வளவு காலமும் கவலைப்பட்டு மனம் நொந்து தூங்கி வழிந்த உங்களை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார், விழித்தெழ வைக்க போகிறார். எந்த 12 பேர் தோத்து படந்த போனாங்களோ, எந்த 12 பேர் அனாதையா நிறுத்தப்பட்டாங்களோ, எந்த இடத்துல கைவிடப்பட்டு போனாங்களோ, அவங்களை கொண்டுதான் எழுப்புதலை கொண்டு வந்தார். இன்றைக்கு சொல்லுகிறேன், மகனே மகளே, உன் குடும்பத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தோற்று போயிருக்கலாம், அபிஷேகத்தில் தோற்று போயிருக்கலாம், பரிசுத்தத்தில் தோற்று போயிருக்கலாம், பொருளாதாரத்தில் தோற்று போயிருக்கலாம், சந்தோஷம் சமாதானம் உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு ஜெபித்து உனக்கு ஆண்டவர் தருவேன்னு சொன்ன சில ஆசீர்வாதம் உங்களுக்கு வராம நீங்க வெறுமையா இருக்கலாம். பலர் உங்க ஜெபத்தை, ஜெப வாழ்க்கைய, பரிசுத்தத்தை, பக்திய, இவ ஜெபிச்சு என்னத்தை கண்டா எல்லாருக்கும் புத்தி சொல்ற, இவளுக்கு ஆண்டவர் இதை கொடுக்கலையே என்று ஏளனமாய் பேசலாம். ஆனால் உங்களை கொண்டுதான் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். யாரை கொண்டு தெரியுமா? அவிவிசுவாசம் அடைந்த உங்களை கொண்டு. கடந்த நாட்கள் கவலைப்பட்டீர்களே, ஐயோ எனக்கு அவிவிசுவாசம் வருது, எனக்கு சந்தேகம் வருது, எனக்கு பயம் வந்துருது, என்னதான் ஜெபித்தாலும், என்னதான் வார்த்தை கேட்டாலும், என்னதான் கர்த்தர் கடந்த நாட்கள் அற்புதம் செய்தாலும் தற்காலத்தை குறித்த பயம் என்னை வாட்டி வதைக்கிறது, தற்காலத்தின் தேவையை எண்ணும் போது எனக்கு மனம் சஞ்சலமாயிருக்கிறது என்று சொல்லுகிறாயே, உங்களைத்தான் திடப்பட வைக்க போகிறார், பலன் கொள்ள வைக்க போகிறார், வல்லமைப்படுத்த போகிறார், வரங்களை கொடுக்க போகிறார். உங்களை கொண்டு நுகத்தை முறிப்பார், கட்டுகளை அறுப்பார். அதே சீஷர்கள் ஒரு காலம் தலைமையில கை வச்சு பிசாசே போனா அது போகல, ஆனா இயேசு கொடுத்த சத்திய ஆவி அவங்க பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க நிழல் பட்ட இடத்துல சுகம் இருந்துச்சு, அவங்க நிழல் மேல ஒரு வள்ளம் இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு ஜெபிக்கிற உங்களை சிலர் கேவலமா பார்க்கலாம், கூட்டத்துக்கு வர்ற உங்களை சிலர் கேவலமா பேசலாம். ஆனா நான் சொல்றேன், ஒரு காலம் வரும், உங்க காலடி அவங்க வீட்டுக்குள்ள படாதான்னு ஏங்குவாங்க. ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள வந்து சோம் பண்ணிட்டு போவான்னு சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களை அவ்விதமாய் நிரப்ப போகிறார், நிரப்ப போகிறார். சில நாட்கள் நம்ம ஒளிஞ்சு கிடந்தோம், பயந்து கிடந்தோம். பேதுரு அப்படித்தான் இருந்தார். அதே பேதுரு வல்லமைப்படுத்தப்பட்டார், வல்லமைப்படுத்தப்பட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, இத்தனை மாதம் வருகிறேன், இத்தனை ஆண்டு ஜெபிக்கிறேன், என்ன மாற்றம் என்று கேட்கிறாயே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பெரும் மாற்றத்தை பார்ப்பார். 3.5 ஆண்டு காலம் இயேசுவின் பின் சென்றார்கள், ஊழியம் செய்தார்கள். முடிவு என்ன? தலைவன் சிலுவையில் ஏற்றி கொலை செய்யப்பட்டார், மரித்து போனார். ஆவியிலே அவர் கண்களுக்கு முன்பு தென்பட்டார். கடைசியில் அந்த ஆவியும் பரமேறும் போது அங்கலாய்த்தார்கள், புலம்பினார்கள், கலங்கினார்கள். இனி எங்களுக்கு யார் உண்டு? இயேசு சொன்னார், தேற்றரவாளன் உண்டு, சத்தியாவியானவர் உண்டு. மகளே, உன்னுடைய வாசஸ்தலத்துக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, கூடாரத்துக்குள்ளே மந்திரவாதம் தலையெடுத்து ஆடலாம், சாபம் தலையெடுத்து ஆடலாம், பாவம் போராடலாம், மனுஷ ஆவி போராடலாம். என்ன மீட்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். இல்ல இல்ல, உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவாளன், சத்தியாவியானவர். அவர் துணை செய்வார். இனி பலவீனப்பட்ட உங்க சரீரத்தை பலப்படுத்தி ஜெபத்தினால நிரப்புவார். தளர்ந்து போன உங்க முழங்கால கர்த்தர் பலனடைய செய்வார். பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றி கொடுக்க போகிறார், வல்லமையை ஊற்றி கொடுக்க போகிறார். அவருக்கு காத்துக்கிட்டே இருங்க, அவரால் நிரப்பப்பட்டுக்கிட்டே இருங்க. உங்க
வேர் ஆழமாயிருக்கும், உங்கள் வேர் ஆழமாயிருக்கும். எந்த எல்லைக்குள் நீ நட்டப்பட்டாயோ, எந்த எல்லைக்குள் நீ அழைக்கப்பட்டாயோ, எந்த எல்லையில் நீ தெரிந்து கொள்ளப்பட்டாயோ, அந்த இடத்தில் இருந்து உன்னை யாரும் பறிக்க முடியாது, அறுக்க முடியாது, வெட்ட முடியாது, இடிக்க முடியாது, பிடுங்க முடியாது, அழிக்க முடியாது. காரணம் உன் வேர் பரிசுத்த ஆவியின் நதிக்குள்ளே, பரிசுத்த ஆவியின் நதிக்குள்ளே, ஆவியானவருடைய அக்கினிக்குள்ளே உன் வாழ்க்கை, உங்கள் ஜீவியம், உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைகள் குறித்த காலத்து தரிசனம், அழைப்பு நாட்டப்பட்டிருக்கிறது, நாட்டப்பட்டிருக்கிறது. நீ வேர் உண்டுவாய், நீ வேர் உண்டுவாய், நீ வளருவாய், நீ பூத்து குலுங்குவாய், காய்த்து கனி கொடுப்பாய். பட்ட மரமே, வறண்ட மரமே, வீழ்ச்சியான மரமே, மந்திரத்தால் வெட்டப்பட்ட மரமே, நீ வெட்ட வெட்ட வளருவ. தரித்திரத்தின் ஆவி, மந்திரத்தின் ஆவி, மனுஷிக ஆவி உன் வளர்ச்சியை அழிக்க வெட்ட வரலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நீ வளருவாய். உங்க பெருக்கத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஆமென். இயேசுவை கொன்னுட்டா அவர் ஊழியத்தை அழிச்சிடலாம் நினைக்கிறாங்க சிலருக்கு. அப்படிதான், இவளை தூக்கிட்டா இவ குடும்பத்தை அழிச்சிடலாம். ஆமென், ஹல்லேலூயா. இவங்களை தூக்கிட்டா அவ பிள்ளை தெருவில் தானே நிற்கும். எல்லாத்துக்கும் காரணம் இவா தானே. எங்கேயாவது ஓடி போய் ஜெபிச்சு ஜெபிச்சு நல்லா இருறாள. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உங்களை யாராலும் அழிக்க முடியாது, வீழ்த்த முடியாது. ஆமென். ஊழியமா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உங்க தலை மயிரை கூட யாராலும் தொட முடியாது. ஏனென்றால் உன் வேர் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிறது, அக்கினிக்குள் இருக்கிறது. அழகாய் நேத்து மகன் மூலம் சொன்னார், எத்தனை பேர் உன்னை துரத்தினால், எத்தனை பேர் உன்னை வீழ்த்த வந்தாலும், அந்த இடத்தில் நீ தனித்து நின்றால் நீதான் பாக்கியவதி. உன் குடியிருப்பிலே, உங்கள் நிலத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே, ஐயா எல்லாரும் அவங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. பழியெல்லாம் என் மேல வந்துச்சு. பழி சுமத்தப்பட்ட மகளே, யோசேப்பையும் அப்படித்தான் பழி சுமத்தி அவனை சிறைச்சாலை கிடங்குக்குள் போட்டார்கள். ஆனா சிறைச்சாலைக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. சொந்த குடும்பம் கூட சிறைச்சாலைக்கு போக ஆசைப்படாது. தேவன் அவனோடு இருந்தார், தேவன் அவனோடு இருந்தார். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அவர் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். உன் வீட்டுக்கு முன்பு வந்து விழும் எலுமிச்சை பழத்தை கண்டு பயப்படாத, குறிச்சொல்ற ஆவியை கண்டு பயப்படாத. அவன் எம்மாத்திரம், அவன் எம்மாத்திரம். எந்த மந்திரக்காரர்களையும் தந்திரக்காரர்களையும் கண்டு பயப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர், அவர் அக்கினியானவர், அவர் அக்கினியானவர், அவர் அக்கினி மயமானவர். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். தேவ பிள்ளையே, உன்மேல் மோதுகிறவன் எவனாய் இருந்தாலும், உன்னை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும், உங்களை கலக்குகிற காரியம் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், அது அக்கினிக்கு இரையாக்கப்படும். அவன் அக்கினிக்குள் தீர்க்கப்படுவான். காரணம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உன்னை எல்லையிலிருந்து பிடுங்க முடியாது. உனக்குரிய ஆசீர்வாதத்தை எவராலும் தட்டி பறிக்க முடியாது. உன் எதிராளியானவனிடத்தில் மந்திரம் இருக்கலாம், தந்திரம் இருக்கலாம், மனிதர் கூட்டம் இருக்கலாம், அரசியல் பலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், படைபலம் இருக்கலாம், திறமை இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இது எதுவுமே இல்லாதது உங்களுக்கு பெரிய பாக்கியம். இது எதுவுமே இல்லாதது உங்களுக்கு ஸ்லாக்கியம். என கிருபை உங்களோட இருக்கு. கிருபை இருக்கும் வரை பரலோகம் உங்களோடு இருக்கும். 12 பேருக்கு அன்னைக்கு யாரும் இல்லைங்க. இயேசு போயிட்டார், பணமும் இல்லை, சொத்தும் இல்லை. இயேசு எப்பவுமே எல்லாத்தையும் கொடுத்துட்டுலாம் போக மாட்டார் ஊழியக்காரங்களுக்கு. ஆமென். ஊழியக்காரங்க செட்டில் ஆயிட்டாங்கன்னா யோசிக்கணும். ஆண்டவர் வந்து ஊழியக்காரங்களை அன்னன்னைக்கு தான் நடத்துவார். அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆண்டவர் வந்து கோடி பணத்தை பெட்டியில் வச்சு ஊழியத்தை செய்யன்னு சொல்ல மாட்டார். ஆமென். அதுதான் விசுவாச ஊழியம். எல்லாம் கையில் வச்சு செஞ்சால் அது விசுவாச ஊழியம் இல்லை, திறமையின் ஊழியம். எங்கள் பாட்டி 50 வருஷம் ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் அவங்க வச்சுட்டு போன பொக்கிஷம், அவங்க ஒரு ஓட்ட ட்ரங்க் பட்டியை தான் சொத்தாக வச்சுட்டு போனாங்க. ஒரு உடஞ்ச ஜபரையை தான் வச்சுட்டு போனாங்க. அதனால தான் இது துளிர் விட்டது, இன்னும் துளிர் விட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த சீஷர்கள்ட்ட எதுவுமே இல்லைங்க, ஆனால் விலையேற பெற்ற அபிஷேகம் வந்தது. நான் சொல்றேன், கடந்த ராத்திரி, கடந்த நாட்கள் மந்திரத்தால, மனுஷங்க தந்திரத்தால, புத்தி கெட்டதுனால பொன்னை இழந்திருக்கலாம்,
பொருளை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், மதிப்பை இழந்திருக்கலாம். ஒரு இரவு தான், ஒரே இரவு, அன்றைக்கு மேல் வீட்டறையில் காத்திருந்த ஒரே இரவு ஆவியானவர் பலமாய் வந்தார், பலமாய் நிரப்பினார். அவர்களுடைய மொத்த வாழ்வு மாறினது. ஹல்லேலூயா. இவர்கள் யாரை கண்டெல்லாம் ஓடினார்களோ அவர்கள் எல்லோரும் இவர்களை என்று பார்க்கத்தக்க அளவுக்கு மாற்றினார். சகோதரி, இனி உங்க ஜெபம் வித்தியாசமா இருக்கும், உங்க பக்தி வித்தியாசமா இருக்கும், உங்க விசுவாசம் வித்தியாசமா இருக்கும், உங்க ஓட்டம் வித்தியாசமா இருக்கும். கர்த்தர் வேறு பிரிக்க போகிறார். நான் சொல்லட்டும், இன்று முதல் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற பாடலுக்கு ஒரு வல்லமை உண்டு, துதிக்கு ஒரு சக்தி உண்டு, ஜெபத்துக்கு ஒரு உயிர் மீட்சி உண்டு. ஆமென். இவ்வளவு காலமும் ஜெபத்துக்கு பலன் இல்லை. இனி உன் ஜெபம் உன் வீட்டுக்குள்ள நறுமணத்தை கொண்டு வரும். கம கம என்றது மணக்க வைக்கும். இனி உங்கள் ஜெபம் பூத்து குலுங்க வைக்கும், காய்க்க வைக்கும், கனி கொடுக்க வைக்கும், ருசியை கொடுக்கும். கர்த்தர் அழகானவர், அருமையானவர், ஆச்சரியமானவர். தன்னை நம்புகிற யாவரையும் அவிதமாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உண்மையிலேயே அந்த வல்லமையை கர்த்தர் உங்க மேல இறக்கிக்கிட்டு இருக்கார். அந்த அக்கினியை இறக்குறார், அந்த அபிஷேகத்தை இறக்குறார். இனி உங்க ட்ரெஸ்ல கூட ஒரு அபிஷேகம். ஆமென். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஊழியம் அடிமைத்தனப்படுத்துற ஊழியம் அல்ல. ஆமென். சீசனாய் நீங்க உருவாக, நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும், ஒரு பெரிய ஜாமக்காரியா இருக்கணும். ஹல்லேலூயா. எழுப்புதல் ஆண்டவர் அப்படிதான் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இனி விளம்பரங்களும் பொது மேடைகளும் கட்டடத்திலையும் ஊழியம் நடக்காது. ஒரு காலம் வரும் சீக்கிரம். அன்னைக்கு நிழல் பட்டு சுகமாக காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல பிரீச் பண்ண முடியாது, பிரசங்கிக்க முடிஞ்சிருக்காது, அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க முடிஞ்சிருக்காது. ஆனா பரிசுத்தவான்களுடைய நிழலிலே கர்த்தர் வெளிப்பட்டார். ஊழியங்கிறது மைக் இருந்தால் தான் செய்ய முடியும்னு அர்த்தம் இல்லை. எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜோம் பண்ண தெரியாது, பாட தெரியாது. உன் மூச்சு காத்துல ஒரு வல்லமையை கொடுப்பார். உன் ஒரு பார்வை போதும். ஆமென். பிசாசு ஓடும். உங்களுடைய Dress, உங்க கை கொட்டைகள் கட்சி போதும். ஒரு வியாதியஸ்தர் மேல போட்ட வியாதி மறையும். கர்த்தர் உங்களை அப்படி மாற்ற விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். உங்க சீசன் மாற போகுது, உங்க செக்ஷன் மாற போகுது, உங்க அழைப்பு மாற போகுது. கர்த்தர் உங்களை வேர் பிரிக்க போகிறார். அப்ரோஜியமான, ஒன்றுக்கும் உதவாம, கேவலப்படுத்தப்பட்ட, கேவலமாய் பார்க்கப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகும் காரியம் பயங்கரமாய் இருக்க போகிறது. விசுவாசி மகளே, விசுவாசி, உன்னை கொண்டு ராஜ்யத்தை கட்ட போகிறார். உங்களை கொண்டு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தேவன் சந்திக்க போகிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க குடும்பத்துக்கு உத்தரவாதி, காவலாளி, ஜாமக்காரி நோவாவை போல ஒரு பேழையை உண்டு பண்ணி உன் பட்டணத்து மக்களை அந்த அறைக்களத்துக்கு கொண்டு வருகிற ஒரு அழைப்பை தேவன் வைக்க போகிறார். இன்றைக்கு கட்டில் கிடையா இருந்து படுக்கையில அப்படியே செத்த பிணத்தை போல விழுந்து கிடந்து ஆண்டவரை பார்த்து நீ பேசுகிற பேச்சு, ஆண்டவரை பார்த்து புலம்புகிற புலம்பல் வீணென்று எண்ணுகிறாயோ? இல்லை. அத்தனைக்கும் உயிர் உண்டு, அத்தனைக்கும் ஜீவன் உண்டு, அத்தனைக்கும் பதில் உண்டு, அத்தனைக்கும் மறு உத்தரவு உண்டு. அந்த சீஷர்கள் கலங்கிதான் நின்றார்கள். அவர்கள் கலக்கத்துக்கு தேவன் கொடுத்தது தான் பரிசுத்த ஆவியின் வரம். தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளையே, விடுதலையின் காலம், விடுதலையின் நாள், விடுதலையின் நேரம் சமீபித்து விட்டது. இனி நீ கட்டுண்டவள் அல்ல, சிறைப்பட்டு போனவள் அல்ல. உங்க அபிஷேகம் பாவத்தை உடைக்கும், பாவத்தை உடைக்கும். கணவனுடைய பாவத்தை, பிள்ளையனுடைய பாவத்தை உன் புலம்பல் உடைக்காது, உன் கவலை உடைக்காது. உன் அபிஷேகம் உடைக்க போகுது, உங்க ஜெபம் உடைக்க போகுது, உங்க துதி உடைக்க போகுது, உங்க விசுவாசம் உடைக்க போகுது, உங்க மேல உள்ள கிருபை உடைக்க போகுதுங்க. உங்க கூட வாழுறவங்க இனி பாவத்தை வெறுப்பாங்க, பாவம் செய்ய பயப்படுவாங்க, பாவத்தை விட்டு விலகுவாங்க, பரிசுத்தமா மாறுவாங்க. அப்படிப்பட்ட மனம் திரும்புகிற அபிஷேக நதியை கர்த்தர் உன் வேரில் வைக்கிறார். ரீபா லபா ஷரகபா துரபா சந்துட பௌடபா லிபந்தன மௌரிபியாக்கரா. ஆவியானவருடைய மகிமை அவிதமாய் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை படிங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம மாம்சத்துக்குள்ள ஆவியானவர் எழும்ப முடியாம போக காரணம்
நிறைய நேரம் மனுஷங்க வார்த்தையை காதுல கேட்கிறோம், மனுஷங்கள வார்த்தைக்கு நிறைய இடம் கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீங்க பரிசுத்த ஆவிய நிரப்பப்படணும்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பாராம். கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளையே, இனி உன்னிடத்துல தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். நல்ல காரியமா இருந்தால் லிமிட்டட். ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கு, ஆண்டவரோட உறவாடுங்க. வெறுமை வந்தா பைபிளை படிங்க. பைபிளை படிக்க முடியாமையே ஒரு போராட்டம் வரும். எல்லார் கையிலையும் டச் போன் வச்சிருக்கீங்க, பைபிள் ஆடியோ விஷன்ல வருது. படிச்சு முடிச்ச பிறகு படிக்க முடியாத பலவீனமான நேரம் அதை காதுல ஓட விடுங்க, கேளுங்க. வசனத்தால நிரப்பப்பட்ட எவனும் சாதாரணமா போயிட முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆற்றுவாருங்க, கர்த்தர் தேற்றுவார். ஒரு டாக்டர்கிட்ட போறோம் அல்லது ஒரு பேங்குக்கு போறோம், கிடைச்சிருமா மேனேஜர், சரியாயிருமா டாக்டர், தைரியமா இருங்க, சரியாகும்னா எவ்வளவு சந்தோஷத்தோட வந்து டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார். டாக்டர் சொல்லிட்டாரா, அப்ப பரவாயில்ல, அப்ப இனி பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாது. தாய் அதை நம்புற, நீ பாட்டி அதை நீங்க நம்புறீங்க. நான் சொல்றேன், பிரதான வைத்தியர், பிரதான ஆசாரியர், ஐஸ்வர்ய சம்பந்தர், அவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன், நீ பயப்படாதங்கிறாரு. ஏன் இன்னும் அந்த வார்த்தையை நம்ப முடியல? ஏன் விசுவாசிக்க முடியல? குழப்புகிற சில ஆவிகள் வரும், தடுமாற பண்ணுகிற சில ஆவிகளுடைய வார்த்தை வரும். நீ தெளிந்தவனாயிரு. யோசேப்பு தரிசனத்தோடு போனான், கையிலே தரிசனம் இருந்தது, நான் ராஜாவாக போறேன், என்னுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து இருந்தது என்று சொல்லும் பொழுது அண்ணன்மார் அவனுக்கு தோல்வியை தான் காட்டி கொடுத்தார்கள். உத்தமமாய் வாழ்ந்த அதிகாரியின் மனைவி அவன் மேல் பொய்யாகத்தான் குற்றம் சாட்டினாள். ஆனால் யோசேப்பு தெளிவாயிருந்தான். ஐயா அம்மா, நீங்க தரிசன பாதையில நடக்கும்போது, விசுவாச பாதையில நடக்கும்போது, கர்த்தருடைய அழைப்புல நடக்கும்போது உங்களை வழி விலக பண்ணுகிற வார்த்தை வரும், தடுமாற பண்ணுகிற காரியம் வரும், உங்க பக்தியை அவமதிக்கிற மாதிரி, உங்க ஜெபத்தை குப்பன்னு என்ற மாதிரி சுயங்கூட எழும்பி பேசும். ஒரு காலம் உங்களை விட்டு கொடுத்துறாதீங்க. யோசேப்பு எந்த இடத்துலையும் தன்னை எங்கேயும் விட்டு கொடுக்கல. அவனுக்கு ஒரு இலக்கு இருந்தது, லட்சியம் இருந்தது. நான் சொல்லுகிறேன், உங்கள் மேலும் ஒரு இலக்கு உண்டு, ஒரு லட்சியம் உண்டு, ஒரு அழைப்பு உண்டு, ஒரு தரிசனம் உண்டு. அதனால தான் நாங்கள் உங்க மேல காயம் வருது, அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க, அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க, அதனால தான் உங்களை பேசுறாங்க, அதனால தான் உங்களை துன்புறுத்துறாங்க, அதனால தான் உங்களுக்கு குழி பறிக்கிறாங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் செஞ்சதும் உன்னை வந்து அழிச்சிட முடியாது. கர்த்தர் தூக்கி எடுப்பார், தூக்கி எடுப்பார். தரிசனத்துக்கு நேரா பயணப்படுறவங்களுக்கு விரோதமா எத்தனை குழிகளை வெட்டி வைத்தாலும், எத்தனை கண்ணிகளை மறைத்து வைத்தாலும், எத்தனை பொய் குற்றச்சாட்டுக்களை சொல்லி இனி அவனை வெளியே வரவிடாமல் சிறைக்குள் முடக்க நினைத்தாலும், தேவன் ஒருவர் உண்டு, தேவன் ஒருவர் உண்டு. அவர் கண் காணாதவர் அல்ல, காது கேளாதவர் அல்ல, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாறி போக மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் வசனி நிறைவேற்றாத தேவன் அல்ல. அவர் சகலவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து கொடுக்கின்ற தேவன். வார்த்தையில் உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். பயப்படாதே சீயோன். இன்னைக்கு நீங்க நினைங்க, நான் பிடுங்கப்பட்டுருவனோ, மந்திரனை கொன்றுமோ, செத்து போயிருவனோ, ரொம்ப நாள் நான் வாழ மாட்டேனோ, தோல்வியா நினைக்காதீங்க. நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பது இல்லை. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களை ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. உங்கள் பிராணனை கொள்ளையாடின பொருளாய் கர்த்தர் உங்களுக்கு கையில கொடுக்கிறார். அதை யாராலையும் வேட்டையாட முடியாது. சேதம் வந்தது உண்மை, ஆனா உன் ஜீவனுக்கு சேதம் வராது. நீ தப்பி பிழைப்பாய், கரை சேருவாய். ஆமேன். ஓடி போய் சுகித்திருப்பாய். நம்பர் 2, எரேமியா 17:8 திரும்பி வாசிங்க. அடுத்தது எல்லாரும் கவனிங்க. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும்
போறங்க. அந்த மரத்துக்கும் பயப்படுற ஒரு காலம் வருது. மரத்துக்கும் பயப்படுற ஒரு காலம் வருது. என்ன? உஷ்ண காற்று, வெப்பம் வரும்போது அந்த இலை என்ன பண்ணும்? வாடி போகும், சுருங்கி போகும், காஞ்சு போகும். அதுல உள்ள பச்சைத்தன்மெல்லாம் அழிஞ்சிரும். ஆனால் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அந்த மரத்தினுடைய இலை பயப்படாது. நான் சொல்றேன், மந்திரமோ சாபமோ பாவமோ தரித்திரமோ வியாதியோ எதிர்ப்போ உங்க செழிப்பை அழிக்க முடியாது, உங்க ஆசீர்வாதத்தை அழிக்க முடியாது, தடுக்க முடியாது. நம்ம அது மேல நம்பிக்கை வைக்க வேண்டாம். நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம வேர் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிறது. இனி தயவு செய்து இப்படி பேச வேண்டாம். என் ஆசீர்வாதத்துக்கு அவங்க தான் தடை, இவங்க தான் தடை, இதனால தான் தடைன்னு உங்க வாயினால அதை டிக்ளேர் பண்ணாதீங்க, அறிக்கை பண்ணாதீங்க. நீங்க சொல்லுங்க, என் வேர் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிறது. ஆமென். எதையும் இனி நான் இழக்க மாட்டேன், எதுவும் இனி என் வாழ்வில் தடைப்படாது. ஏனென்றால் கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை தடை செய்ய நினைப்பவன் யார்? அவர் குறித்ததையும் திட்டமிட்டதையும் தீர்மானித்ததையும் கர்த்தர் எனக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோபு என்ற பக்தன் பயப்படும் காரியம் வந்தது. நல்லா போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு வந்தா என்ன செய்வேன்? யோபு என்கிற அந்த வசனத்துல வாசித்தால் தெரியும். யோபு 1:19, யோபு 1:19 நான் வாசிக்கிறேன். வனாந்தர வழியாய் பெரும் காற்று வந்தது, அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். யோபுவோட வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை. பரலோக தேவனால் உத்தமன் என்று சொல்லப்பட்டவன், மெச்சிக்கொள்ளப்பட்டவன். அவன் வீட்டின் மேல் 4 முனைகளிலும் காற்று வீசிட்டான். நம்ம ஏமாத்துறங்க. ஆமென். எங்க வீட்டுக்குள்ள பிரச்சனையா இருக்கு பிரதர், போராட்டமா இருக்கு, சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. அது இல்லைன்னா தான் சம்திங் ராங்னு அர்த்தம். அது இல்லைன்னா ஓ வீடு பாதாளத்துக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சாத்தான் யாரை கண்டுகொள்ள மாட்டான் தெரியுமா? செத்தவனை தொட மாட்டான். பாவம் செய்து ஆத்துமா செத்து கிடந்தால் அந்த சாத்தான் என்னும் வேடன் இந்த பிணம் என்னைக்குனாலும் நம்ம கணக்கில் உள்ளதுன்னு விட்டுட்டு போயிடுவான். ஆனா அறக்குறை உயிரோட எப்படியாவது ரட்சிக்கப்படணும், எப்படியாவது பரலோகம் பெறணும், எப்படியாவது மனம் திரும்பிடணும் அப்படின்னு நொண்டி நொண்டி ஓடுறோம் பாருங்க. நீங்களும் நானும் உங்க கூடாரமும் என் கூடாரம் தான் அவனுக்கு இலக்கா இருக்கும். ஆமென். பெரும் காற்றை வீச வைப்பான், அக்கினி காற்றை வீச வைப்பான். அது சில நேரம் வந்து மோதும் பொழுதுதான் சில எதிர்பாராத விளைவுகள் வருகிறது. அதனாலதான் சில இழப்பு வந்துச்சு, சில போராட்டம் வந்துச்சு. தப்பாலாம் ஒண்ணும் நடக்கல. கடவுள் என்னை விட்டு போயிட்டாரோ நீங்க நினைக்காதீங்க, என்ன வெறுத்துட்டாரோ நினைக்காதீங்க. யோபு விட்டு ஆண்டவர் இப்ப விலகிட்டாரா? இல்லை. சில காலம் சில பிரச்சனைக்கு தேவன் வழி திறந்து கொடுப்பார். ஆமென். ஏன் தெரியுமா? நீ எங்கே நிறுத்தப்பட்டவன் என்பதை உனக்கு காண்பித்து கொடுக்க கர்த்தர் சில காரியத்தை செய்வார். ஒரு காலம் நீ எப்படி இருந்த, இப்ப நீ எப்படி இருக்க, உன்னை நான் எப்படி ஆக்கியிருக்கேன் பாத்தியான்னு அப்பா அவர் பிள்ளை உங்ககிட்ட மெச்சு கொள்வதற்காக சில பாடுகளை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம தாமதம், நமக்கு காரியம் தாமதமாயிட்டே இருக்கு பாருங்க. ரொம்ப லாங்கா தாமதமாகுது, ரொம்ப தாமதமாகுது. ஐயோ ஆண்டவர் செவி கொடுக்கலையே. அழகாய் ஒன்றை சொன்னார். லாசரு வியாதியாய் இருக்கிறார். அப்ப இயேசு சொன்னார், இது மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய், இது எனக்கு அடையாளமா இருக்குங்கிறாரு, மகிமைப்படும்படி. உங்க வியாதி, உங்க போராட்டம், உங்க பிரச்சனை உங்களுக்கு அழிக்க இல்லை, கர்த்தருடைய மகிமை உங்க மேல வெளிப்பட. அதுக்கு தான் தாமதம். ஏன் இந்த கற்பத்தின் கனி, ஏன் இந்த திருமணத்தின் காரியம், ஏன் என் பினான்ஸ் ப்ராப்ளம், ஏன் எனக்கு வர வேண்டிய ஜட்ஜ்மெண்ட்ல தாமதம்? செத்து போச்சா? இனி அவ்வளவுதானா? ஜெபித்தும் ஜெபத்துக்கு இயேசு பதில் கொடுக்க வரலையா? இல்லை. மகளே, உங்கள் வாழ்க்கையில் உள்ள தாமதத்துக்கும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளுக்கும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள
கால தாமதத்துக்கும் போராட்டத்துக்கும் காரணம் கர்த்தர் மறைந்து விட்டார் என்று அல்ல, காணாமல் போயிட்டாரு. அவனுக்கு தானே உதவியா இருக்கிறாரு, துன்மார்க்கனுக்கு தானே ஆண்டவர் ஆதரவா இருக்காரு. நெவர், இல்லை இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த தாமதம், இந்த தடை, இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இந்த கால தாமதம் எதற்கு அடையாளம் தெரியுமா? அவருடைய மகிமை, அவருடைய மகிமை உங்கள் வாழ்வில் உங்கள் மூலமாய் வெளிப்பட போகிறது, வெளிப்பட போகிறது. அற்புதத்தை செய்து கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமை அடைய போகிறார், மகிமை அடைய போகிறார். கர்த்தர் செய்கின்ற அற்புதங்கள் அனைத்தும் கர்த்தர் இவனோட இருந்தார் பாத்தியா, எப்படி ஆசீர்வதிச்சிருக்கார் பாத்தியா, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் பார்த்தியா என்று மற்றவர்கள் ஆ என்று வாயை பிளக்கத்தக்க வைக்க அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கீர்த்தியை கொண்டு வருவார், புகழ்ச்சியை கொண்டு வருவார், அற்புதத்தை கொண்டு வருவார். இலையாகிய நீ வாடி போவது இல்லை, வதங்கி போவது இல்லை, காய்ந்து போவது இல்லை, சுட்டரிக்கப்படுவது இல்லை. மந்திரமோ சத்துருவோ சாத்தானோ சட்டமோ போராட்டமோ துரைத்தனமோ அதிகாரமோ உங்களை எரிக்க முடியாது, எரிக்க முடியாது. ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. காரணம் உன்வே உங்கள் அஸ்திபாரம் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிறது, பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிறது. அந்த நதியோரமாய் நீ நாட்டப்பட்டபடியினால் உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, அடுத்தது வாசிங்க. எரேமியா 17:8. இப்ப எல்லாம் வாசிங்க, மழை எல்லாரும் வாசிங்க. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். இந்த மரத்துக்கு பிரச்சனை மழை தான் பெய்யணும்னு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்துக்கு உதவி வானத்தை பார்த்து வரணும் இல்ல, அதுக்கு கீழே செழிப்பு இருக்கு. ஆமென். என்ன கொடுக்குமா? கனி கொடுக்கும். இவ்வளவு காலம் கனியோட வேலை என்ன? அது பார்க்க முதல்ல அழகா இருக்கும். கனி கொய்யாப்பழத்தை எடுத்துப்போம், பளபளன்னு இருக்கும். அடுத்தது இது எப்படி இருக்கும்? சுவையா இருக்கும். அடுத்தது என்ன செய்யும்? பசியை ஆற்றும், திருப்தி ஆக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபம் பண்றீங்க, உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட அழகு இருக்கா? அல்லது அப்படிப்பட்ட பசியை போக்கக்கூடிய காரியம் இருக்கா? ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? அல்லது ருசி உள்ளதா உங்க வாழ்க்கை இருக்கான்னா? நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கை புரியவே இல்லை, புதிராவே இன்னைக்கு இருக்கு. ஆமென். நான் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன்? நான் மனைவி அப்படிங்கிற போஸ்டிங்ல இருக்கிறதுக்கு எனக்கு என்னது இந்த வீட்டுல என் புருஷன் தந்தா, என் பிள்ளைங்க தந்தாங்க. ஒரு காலம் என் மாமியார், ஒரு காலம் என் மாமனார், ஒரு காலம் என் நாத்தனார் பார். இப்ப பாரு எனக்கு என்ன இருக்கு? வாழ்க்கையில அர்த்தமே இல்லை. என் கணவர் ஒருவேளை எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படியில்லையே. என் வாழ்க்கை அர்த்தமற்றதா இருக்கிறது, ருசியற்றதை போல இருக்கிறது. இவ்வளவு காலம் நான் தேடுகிறேன், இவ்வளவு காலம் நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகள் வாழ்வு மாறவில்லையே, எங்க பிள்ளைங்க வாழ்க்கை வறண்டு போய் இருக்கு. இன்றைக்கு சொல்லுகிறார், கனி கொடுப்பார். உன் பிள்ளைகள் பூத்து காய்ப்பா, பூத்து குலுங்குவார்கள், பூத்து குலுங்குவார்கள். உங்கள் மகனை கர்த்தர் பூத்து குலுங்க வைப்பார், மகளை பூத்து குலுங்க வைப்பார், கனி கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. காலம் நிறைவேறிற்று, சீக்கிரம் அதை செய்வார், தாமதம் இல்லாமல் செய்வார். இனி கனி கொடுத்து வாழுவீர்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் ஜெபம் பண்றோம், நல்ல பைபிள் படிக்கும். நமக்குள்ளதான் நிறைய பொறாமை இருக்கு, போட்டி இருக்கு, பெருமை இருக்கு. நம்ம கிட்ட தான் கோல் சொல்றது இருக்கு. எங்க? ஆமா, அது சபைக்கு சபைக்கு வித்தியாசப்படும். அன்பே இல்லை, மனத்தாழ்மையே இல்லை. இதை கழட்டி வச்சிருவாங்க ஈஸியா, ஆனா உள்ளதை கழட்டி வைக்க மாட்டாங்க. ஆமென். அதுக்கு கொஞ்சம் நம்ம பரவாயில்ல, இன்னும் பழி மாறல, பகை மாறல. ஆமென். கோல் சொல்றது மாறல, ஆனா தோத்திரம் மட்டும் போட்டுறோம். எப்படி ஒரே நாவில் இருந்து புறப்பட முடியும்? சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள்? அவங்கள நாசமா போயிருவாங்க. வேணாலும் பாருங்க, யாரு? அல்லேலூயா கூட்டத்தா, ஸ்தோத்திர கூட்டத்தா. கர்த்தர் சொல்லுகிறார், கவனமா இருக்கணும்,
ஜெபிக்கிற உன் வாயிலிருந்து கவனமா, நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ அதுதான் உனக்கு அளந்து கொடுக்கப்படும். தேவ பிள்ளையே, நீ நன்மையை அளந்து மற்றவர்களுக்கு கொடுத்தால் கர்த்தர் உனக்கு தீமையை அனுமதிக்க மாட்டார். எவன் எதை செய்கிறான் அது அவனுக்கு அப்படியே வந்து கிடைக்கும். அது லா, அது சட்டம், அது பரலோகம். காஃபியில உப்பு போட்டா உப்பு கறிக்க தான் செய்யும், சீனியை போட்டா சீனியா இனிப்பா இருக்கும். உங்க வாழ்க்கை இனிப்பா இருக்கணும்னா நீங்க சுவையானதைத்தான் மற்றவர்களுக்காக பேச வேண்டும். இயேசு எதை செய்தார்? அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாய் இருக்கிறேன். உடையை வெண்மையாக மாற்றுவதினாலோ அல்லது எல்லாவற்றையும் கழட்டி மொட்டையடிக்கப்பட்டதினாலோ பரிசுத்தவான்கள் என்று சொல்லிவிட முடியாது. உன் சுயம் சாம்பலாக்கப்பட்டதா? அல்லது ஒருவேளை நம்முடைய சபைகளுக்கு வருவோம், நாம் டெய்லி போய் திருவிருந்து எடுத்து டெய்லி ஆண்டவருடைய ஆலயத்தில் விசுவாச பிரமாணத்தை வாசிச்சு முழங்கால நின்னுட்டா எல்லாம் சரியாகிடுமா? அன்பு வேண்டும், சாந்தம் வேண்டும், மனத்தாழ்மை வேண்டும், பொறுமை வேண்டும். எல்லாவற்றுக்கும் மத்தியில் உன்னை ஒரு கன்னத்தில் ஒருவன் அறைந்தால் மறு கன்னத்தையும் கொடுக்கத்தக்க அளவுக்கு உனக்கு விவேகம் இருக்க வேண்டும். நம்மளை ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னா டான் 10 வார்த்தையை சொல்லிட்டு தான் நிற்போம். யாரு? செபிக்கிறவங்க. ஏன் உங்க ஜெபத்துக்கு பவர்ல தெரியுமா? கோவப்படாதீங்க. புருஷன் கிட்ட கூட நீங்க எகிரிட்டு பேசக்கூடாது. பிள்ளைங்க கிட்ட கூட கவனமா ஜோம் பண்ற வாய் நல்ல வாயா இருக்கணும். இது ஆக்குகிற வாய், அழிக்கிற வாயா இருந்துடக்கூடாது. ஆமென். இது ஆக்குகிற வாய். இந்த வாய்க்கு ஒரு பவர் இருக்கு. எதை கட்டினாலும் அதை கட்டிடுவார், எதை கட்டவிழ்த்தாலும் கட்டு வச்சிருவார். மந்திரவாதி தான் வாயை அழிக்கிறதுக்கே பயன்படுத்துறான். ஆனா நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறேன். ஒரு தீர்க்கதரிசி ஒருவனை கொண்டு வந்தார்கள். எதுக்காக? இஸ்ரவேல் ஜனத்தை எப்படியாவது சபிச்சிடணும்னு சொல்லி. ஆண்டவர் அவனை வாயை மாத்திட்டார். சபிக்க வந்த வாயை ஆசீர்வதிக்க மாத்திட்டார். பைபிள் தூக்குறவங்க ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கணும். இல்லைன்னா தூக்காதீங்க, கொஞ்சம் வச்சுட்டு நீங்களா வாழ்ந்து முடிச்ச பிறகு தூக்குங்க. பைபிளை தூக்குறவங்க சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். பைபிளை தூக்குறவங்க மன்னிப்பு கொடுக்கிறவங்களா இருக்கணும். பைபிளை தூக்குறவங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும், விட்டு கொடுக்கும் எண்ணம் இருக்கணும். பைபிளை தூக்குறவங்களுக்கு பழி வாங்குற எண்ணம் வரக்கூடாது. பைபிளை தூக்குறவங்க விமர்சிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. பைபிளை தூக்குறவங்க புறங்குறுகிறவர்களா இருக்கக்கூடாது. பைபிளை தூக்குறவங்க மற்ற குடும்பத்தை, மற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கிறவங்களா எழும்பக்கூடாது. வேதத்தை சுமப்பவர்கள் சிலுவை சுமப்பதற்கு அடையாளம். இது தேவனுடைய வார்த்தை. இதை தூக்கி கொண்டு மாயமாலமாய் இருந்து நீங்கள் உள்ளுக்கு ஒன்றை வைத்து புறம்பானதை பேசி மாயமாலக்காரர்களைப் போல, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல இருந்தால் ஐயோ ஐயோ. கர்த்தர் சொல்லுகிறார், காலம் சீக்கிரம் நிறைவேற போகிறது. மறுபடியும் சொல்றேன், உன்னையும் கொண்டு வந்ததில்லை, உன்னையும் கொண்டு போக போறதும் இல்லை. இருக்கிற காலம் அன்பை விதைங்க. ஆமேன். சமாதானத்தை விதைங்க, விட்டு கொடுங்க. தெரியாம பேசிட்டாங்கன்னு கண்டுக்கிடாம போங்க. விமர்சனங்களை யார் தாண்டி போக கற்றுக்கொண்டார்களோ அவர்களே சிறந்த ஞானி. யோசேப்பு அண்ணன் அடிச்சிட்டான்ல, அவன் மிதிச்சிட்டான்ல, வச்சுக்கிறேன் அப்படின்னு போர்த்திபார் வீட்டுக்குள்ள போனது அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிச்சு. அப்படிதானே? அவன் ஒரு அதிகாரிக்கு கீழே வேலை பார்த்தான். கண்டிப்பா ஒரு 10 பேரை திரட்டி இருக்கலாம். திரட்டி அன்னைமார போய் இருக்கிற இடத்துல அடிக்க போயிருக்கலாம். அல்லது ராஜாவானா சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டான், ஒரு ராணுவ வீரர்கள் அனுப்பி அடிச்ச அண்ணனை தூக்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவர் செய்யலை. ஏன்னா உன் சத்துருக்களை உனக்கே நான் பாதப்படியாக்கி தருவேன் கர்த்தர் சொல்லிட்டார். நீங்க சத்துருவெல்லாம் பழி வாங்க போக வேண்டாம். ஆமேன். சத்துருவை வெட்கப்படுத்த நீங்க போக வேண்டாம். அல்லது அவங்க முன்னாடி நான் எப்படியாவது வாழ்ந்து காட்டணும் பிரதர், அதுக்காக நான் கூட்டத்துக்கு வந்திருக்கேன்னு வர வேண்டாம். கர்த்தருக்காக வாங்க. சத்துருக்களுக்கு முன்னாடி ஜெயிக்கணும், வாழணும், அதுக்கு நம்ம வேறதான் செய்யணும். ஆமேன். நம்ம கர்த்தருக்கு முன்பா வாழணும், அவருக்கு முன்பதாக வாழணும். அதுதான் கனி கொடுக்கும் வாழ்வு. உங்க லைஃப்ல பணம் வேணுமா? உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வேணுமா? சமாதானம் வேணுமா? வேலை வேணுமா? உயர்வு வேணுமா? எட்ட முடியாத அளவுக்கு போகணுமா? நான் சொல்லுகிறேன், அவமானங்களை சகிக்க கற்றுக்கொள்ளுங்க. கல்லெறிதல் விழும் பொழுது கல் எரியுகிறவர்களுக்காக பிரார்த்தனை பண்ண பழகி கொள்ளுங்கள். உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காய் ஜெபித்து பாருங்கள். வாழ்க்கையை அழகாக்குவார்.
ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசு சொன்னார், பச்சை மரமாகிய எனக்கே இந்த பாடு என்றால் பட்ட மரமாகிய உங்களுக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆனாலும் இந்த பட்டணத்துல உனக்காக பேச ஒரு கூட்டம் உண்டு என்று பவுல் சொன்னார். எல்லாரையும் உங்களை பகைக்க விட்டுற மாட்டாரு. ஒரு கூட்ட மக்களை உங்களுக்கு தருவார், ஒரு கூட்ட ஆதரவு உங்களுக்கு தருவார், உங்களை புரிஞ்சு கொண்டவங்களை தருவார், தெரிந்து கொண்டவங்களை தருவார். உங்க காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஒருவன் கெட்டவன் என்பதற்காக எல்லோரும் கெட்டவன் அல்ல. துன்மார்க்கனை நீ சற்று கவனித்துக் கொண்டே இரு. ஒரு காலம் வரும், உற்று பார்த்தால் அவன் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவான். ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் அழகாய் வைப்பார், ஆசையாய் வைப்பார். ஆமென். கர்த்தர் விட்டுறாதீங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெப வாழ்க்கைக்குள்ள வரும்போது, நல்ல கூட்டத்துக்கு வரும்போது, ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கும் போது, இனி நான் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியினருடைய நிரப்புதலுக்குள்ள வரணும், ஊழியம் செய்யணும் நினைக்கும் போது சத்துரு பலமா எழும்புவாங்க. கெச்சிக்கிற சிங்கத்தை போல எழும்புவான். உன்னை பகைப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க, சிரிப்பாங்க, நக்கல் அடிப்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க. செய்யாததை செய்தா என்று சொல்வார்கள். நான் சொல்லட்டும், அப்படி ஒருவேளை உங்களுக்கு எதிராய் விமர்சனங்கள் வருமானால் நீயே பாக்கியவா, நீயே பாக்கியவதி. நீ என் நாமத்து நிமித்தம் துன்பப்படுத்தப்படுவாய், எல்லாராலும் பகைக்கப்படுவாய், பொய்யான குற்றச்சாட்டுகளை உன்மேல் சுமத்துவார்கள். ஆனாலும் பரலோகத்தில் உன் பலன் மிகுதியாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க கார் வந்துரும், ஜெபிக்க ஜெபிக்க வீடு வந்துரும், ஜெபிக்க ஜெபிக்க நகை கிடைச்சிரும், ஜெபிக்க ஜெபிக்க இழந்த நகையை வாங்கிடுவோம், வேலையை வாங்கிடுவோம். இது மட்டும் அல்ல, ஜெபிக்க ஜெபிக்க எதிர்ப்பு வரும் பொழுது, சபிப்பவர்கள் உங்க எல்லைக்குள்ள வரும்போது, குற்றம் சாட்ட உங்க எல்லைக்குள்ள வரும்போது, உங்களை விமர்சிக்க சிலர் வரும்போது, ஜெபிக்கிற பிள்ளை நீ பொறுமையா இருந்தால், சகித்து கொண்டால், விவேகியா இருந்தால் அதற்கான பொக்கிஷம் பரலோகத்தில் சேரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு அங்க ஒரு வாசஸ்தலம் இருக்கு, அங்க ஒரு குடியிருப்பு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள விலையேற பெற்ற பொக்கிஷங்களை ஆண்டவர் சேர்ப்பார். யாருக்கு தெரியுமா? அவர் நாமத்தின் நிமித்தம், அவருடைய ஊழியத்தின் நிமித்தம், அவருடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பது நிமித்தம், அவரை விசுவாசிப்பது நிமித்தம். நீ போலியானவள், மாயமாலக்காரி, உன் குணம் உதவாது, நீ ஒரு காசுக்கும் உறவ மாட்ட, உன் புத்தியினாலதான் உன் பிள்ளை கஷ்டப்படுதுன்னு ஒருவேளை ஜெபிக்கிற தாயே, விதவையே, திக்கற்ற பிள்ளையே, உன்னை பார்த்து சிலர் சொல்லி இருந்தால் நீ பாக்கியவதி, பாக்கியவதி. இனிதான் உன் கூடாரம் செழிக்கும், இனிதான் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நீ ஜெபிக்க ஜெபிக்க ஓடுறிய, உன் பிள்ளை கீழாராதான கிடக்கு, உன் ஜெபத்தை குப்பையில தூக்கி போடுன்னு சண்டையில சிலர் சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், காய்த்து கனி கொடுப்பார்கள், பூத்து குலுங்குவார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. நீ பலனடைவாய், பலனடைவாய், பலனடைவாய். உன் ஜெபத்துக்கு ஒரு பலன் உண்டு, உங்கள் ஜெபத்துக்கு ஒரு பலன் உண்டு. உங்க ஜெபத்தின் மூலம் உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்க ஜெபத்தின் மூலம் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நல்லா கவனிக்கணும். ஜெபிக்கிற உங்களை சிலர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டா உங்க ஜெபம் கரெக்டா ஆண்டவர்ட்ட போகுதுன்னு அர்த்தம். ஆமென். ஜெபிக்கிற உங்க ஜெபம் எதிர்ப்புக்குள்ள வந்துட்டா நீங்க கரெக்டா போறீங்கன்னு அர்த்தம். ஜெபிக்கிற உங்களை ஏமாத்திட்டு அலையாதன்னு ஒருத்தர் சொல்லிட்டா உன் ஜெபம் உண்மையான ஜெபம்னு அர்த்தம். ஜெபிக்கிறவங்களை அக்கா கொடுத்து வச்சவங்க அக்கா அப்படின்னு நீங்க வீட்டுக்கு போனதும் 10 பேர் வந்து உங்களுக்கு அப்படின்னா நீங்க சம்திங் ராங்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற உங்க ஜெபத்துக்கு விமர்சனமோ, கேவலமோ, அவமானம், இந்த கூட்டமா, இவனா, அவங்கிட்டயா அப்படின்னு உங்களை யாராவது கிண்டல் அடிச்சா நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க, கரெக்டான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பரலோகம் போற வாசல் நெருக்கமானது, இடுக்கமானது, எல்லாராலையும் உட்பிரவேசித்து விட முடியாது. தடைகள் வரும். ஆமென். ஆனா அந்த சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் தான் பாக்கியம். சிலர் மனன் வந்து அந்த கூட்டத்தை ஒரு மாதிரி சொல்றாங்க, அந்த ஊழியக்காரனை ஒரு மாதிரி சொல்றாங்க, நம்ம போகக்கூடாதுன்னு நினைச்சா நம்ம ஏமாந்துருவோம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜெபம் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஜெபிக்கணும். இந்த கூட்டம் என்று அல்ல, எந்த கூட்டத்துக்கும் டக்குன்னு உழைஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே நான் போகலாமா, எனக்கு அடையாளம் காமிங்க, கேட்டுட்டு தான் உள்ள வரணும். அது உங்களுடைய சேஃப்டி. தலை என்கிட்ட கொடுக்கறது கூட ஜெபிச்சுட்டு வரணும், சும்மா மாடு மாதிரி வந்துடக்கூடாது. ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணி போங்க. எங்க போனாலும் ஜெபம் பண்ணுங்க.
நான் ஆண்டவரே உங்களுக்கு சித்தம்னா என்ன கொண்டு போங்கன்னுங்க. நீங்க எப்படிங்க வருவீங்கன்னு தெரியாது, உங்களை அப்படியே கொண்டு வந்துடுவார். ஆமென். ஜெபத்தோடு எல்லாம் செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஊழியத்தினுடைய ஒரே நோக்கம், 3 நாட்களின் கூடாரத்தின் கூட்டத்துக்கு ஒரே நோக்கம், எப்படியாவது நம்ம குடும்பம் சந்திக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். நம்ம குடும்பத்தில் உள்ள கணவனை பிள்ளைகளை தெருவில் விட்டுட்டு தேசம் அப்படின்னு சொல்லி இந்தியா மாறினா மாறாது. இந்தியா அப்படியே தான் இருக்கு. அதை மேப்பை விட்டுலாம் மாற்றிட முடியாது. ஆனால் நாம் மாறினால், நாம் ஒளி கொடுக்க ஆரம்பித்தால், நம்ம வீட்டுக்குள் ஒரு எரிபந்தம் எரிய ஆரம்பித்தால் தெரு வெளிச்சமாய் மாறும். அந்த தீ பக்கத்திலும் பற்றி பரவும். நம்ம வீட்டுக்குள்ள ஜெபம் வந்துட்டா எல்லார் வீடும் சரியாயிரும். நம்ம கோள் சொல்றதை நிறுத்தணும், நம்ம புறங்கூறுறதை நிறுத்தணும், மற்றவங்களை கேவலமா பேசுறது நம்ம நிறுத்தணும், மற்றவங்களை நியாய தீர்ப்பு பண்றதை நம்ம நிறுத்தணும், மற்றவங்களை குற்றப்படுத்துறதை நம்ம நிறுத்தணும், மற்றவங்க மேல பொறாமப்படுறதை நம்ம நிறுத்தணும், மற்றவங்க மேல எரிச்சல் படுறதை நிறுத்தணும். எல்லாத்தையும் நம்ம நிறுத்திட்டா தேசம் சந்திக்கப்பட்டுரும். செபிக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் அவ்வளவு இருந்துட்டு இந்தியா மாறினா எப்படி மாறும்? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரே ஒரு வாழ்க்கையை வச்சிருக்காரு. ஆமா, அதுல கொஞ்சம் கஷ்டம். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது கத்துறதுல இல்லை. கப 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 கபன்னு கத்துனா ஆண்டவர் அந்த ரங்கத்தை பார்ப்பார். அந்நிய பாஷையா பேசிக்கிட்டு இருக்கிறது, உள்ள உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? செத்த கிரியை வச்சுக்கிட்டு ஆண்டவர் நல்லவர்னா அவர் உனக்கு கெட்டவர் தான் இருப்பார். ஆமென். உங்கள் கிரியைகள் மாறணும், அந்தரங்கம் மாறணும், சிந்தா மாறணும். சத்துருவோட கடந்து போயிட்டே இருக்கணும். அவன் என்னத்தை கொண்டு போறான்? நீ என்னத்தை கொண்டு போ? நான் எதற்கு பூமிக்கு வந்தேன்? எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. அதுக்குதான் உங்களை உருவாக்குறாரு. அதான் உடைச்சார். கணவனை வச்சு உங்களை உடைச்சார், பிள்ளைகளை வச்சு உடைச்சார், சூழ்நிலைமையை வச்சு உடைச்சார், சொந்தக்காரங்களை வச்சு உடைச்சார். நீ தனியா இருக்கிற, அனாதை போல இருக்கிற, திக்கற்றவளா இருக்கிற, கைவிடப்பட்டு மனநொந்து போய் இருக்கிற. இதுதான் ஆண்டவர் உங்களை உருவாக்குகிற அக்கினி. ஆமென். ஹல்லேலூயா. உருவாக்கிட்டார், இனி ஆசீர்வதிப்பார். இனி உங்களை கொண்டு ராஜ்யத்தை கட்டுவார். அப்படி ஒரு ஸ்திரத்தன்மையோட போனோம். எழும்புவோமா? எழும்பி ஒரு 20 நிமிடம் தான் ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய செய்திலாம் கொடுக்கணும்னு நினைக்கல. இன்னைக்கு ரஞ்சித் சிங் பிரதர் தான் வருவார். ஆனாலும் அவர் ஆண்டவர் வர அனுமதிக்கல இன்னைக்கு. ஆனால் உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கார். ஆமென். நான் சொல்றேன், பழைய காலங்கள்லாம் பல மணி நேரம் ஜெபம் கிடையாது. எத்தனை பேர் தெரியும்? உங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா இப்படி கூட்டம் கூட்டமா போனதை நீங்க பார்த்துருக்கீங்களா? கூட்டம் கிடையாது. இப்படி ஸ்பீக்கர், கீபோர்டு, அழகான பாட்டு, கருத்தான ஜெபங்கள் கிடையாது. இன்னைக்கு நிறைய இருக்கு, ஆனா அற்புதம் நடக்கவே மாட்டேங்குது. தலையில தான் நின்று பார்க்கும் ஜெபத்துல. நம்ம முடி கூட அசைய மாட்டேங்குது. கர்த்தர் பேர் எப்படி அசைவார்? ஏன் அப்படின்னா குணங்கள் நமக்குள்ள பொறாம, கசப்பு ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் ஜெபம் மேல போவாது. ஆமென். தூய்மையா மாறிட்டு ஏசப்பான்னு சொன்னா போதும். அதான் தானியேல் ஜெபம் பண்ண முழங்கால் போட்டாரா, உடனே தூதன் வந்து, ஏப்பா கஷ்டப்படலாம் வேண்டாம், நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய போதே உனக்கான கட்டளை வெளியிடப்பட்டாயிற்று. என்னால் தானியேலினுடைய வாழ்வில் அவர் ஜெபிப்பதில் கவனம் செலுத்தினது உண்மை. அதை பார்க்கிறோம். தீர்மானம் எடுத்து வாழ்ந்தார். தான் புசிக்கக்கூடிய ஆகாரத்தையும் பானம் பண்ணக்கூடிய அந்த ரசம் அது எங்கிருந்து வருகிறது? பாபிலோனியர்களால் தயார் செய்யப்பட்டு பாபிலோனிய தெய்வத்துக்கு அது படைக்கப்பட்ட பிறகு வருதுப்பா. அதை நான் புசிச்சா தீட்டுள்ளவனா மாறுவேன். உள்ள போறதுல அவர் தீர்மானம் எடுத்தார். கண்ணை விட்டு பார்வை எப்படி போகுது? கண்ணை விட்டு பார்வை எப்படி போகுது? ஒருத்தருடைய சாரி எப்படி பார்க்கிறோம், ஒருத்தருடைய நகை எப்படி பார்க்கிறோம், ஒருத்தருடைய முன்னேற்றத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், ஒருத்தருடைய உயர்வை நம்ம உள்ளம் அக்செப்ட் பண்ணுதா, ஏற்றுக்கொள்ளுதா? நம்மளை பகைச்சவங்களை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இன்னும் வெறுப்பு இருக்கு, கசப்பு இருக்கு. அவங்கள உங்க முகம் சிரிச்சு பார்க்க முடியுதா? உங்களை பகைச்சவங்களை நீங்க பார்க்கும்போது உங்க முகம் சிரிக்குதா? சுருங்குது. நாம 10 மணி நேரம் ஜெபம்னாலும் பரலோகம் இறங்காது. ஆனா குணத்தை மாத்திட்டு ஏசப்பாட்ட ஏசப்பா 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 ஏசப்பான்னு சொன்னாலே போதும், அற்புதம் நடக்கும்.
அற்புதம் நடக்கும். ஆண்டவர் இன்னைக்கு வந்து மணிக்கூறுக்கான ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. ஜெபத்துக்கு விரோதமானவன் அல்ல. 3 நாள். ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யார் ஆண்டவரே, நாங்கள் யாரு? கைகளை அப்படியே உயர்த்துவோம். ஆண்டவரே, எங்கள் பாவம் எங்களை விட்டு விலகணும். நான் சொல்லுவேன், முதல் எதிரி நமக்கு நாம தான். நம்ம மாம்சத்துக்குள்ள எழும்புகிற ஆசை தான். ஏவாள சர்ப்பம் வஞ்சிக்க வந்தாலும் ஏவாள் அந்த ஆசையை அடக்கி இருந்தா சர்ப்பத்தை மேற்கொண்டிருக்க முடியும். சில காரியம் தான் நம்ம வாழ்க்கையின் அழிவுக்கு காரணம். நம்முடைய பிள்ளை, நம்முடைய தடைக்கு மந்திரவாதி 2வது. முதல்ல நீங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் குற்றங்களை மன்னியும் அப்பா. நான் இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல அல்லாமல் இருக்கிறேன். உதிர்ந்த மரத்தை போல் இருக்க காரணம் நான் சொல்லுங்க. நான் சொல்லுங்க, ஒத்துக்கோங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நான் பேசின பொய், நான் பிறரை ஏமாத்தின ஏமாற்றம், நான் பிறரை கேவலமா பேசினது, பிறருக்கு விரோதமா பொய் சாட்சி சொன்னது, ஆண்டவரே என் குடும்பத்துல என் உடன்பிறப்புகளை நான் தவறா பேசினது, ஆண்டவரே அதுக்காக என்ன அழைச்சிங்க? நான் நிறைய பேரை சபிச்சிருக்கிறேன். நிறைய பேரை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்த கஷ்டம் அவனுக்கு வந்தா தானே தெரியும். ஒரு நாள் தெரியும். அவங்களுக்கும் பிள்ளை இருக்குல்ல, அது சொன்னது கூட தப்பு தான். மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என் பிள்ளை எல்லாரும் சொல்றாங்க, அவங்களும் பொம்பளை பிள்ளை வச்சிருக்காங்கல்ல, அதை கூட சொல்லக்கூடாது. மன்னிச்சு கேளுங்க. ஆண்டவரை மன்னிச்சிருங்கப்பா. இங்க இப்ப மனசார கேட்கணும், ஆண்டவரை என்ன கேவலமா பேசினவங்க நல்லா இருக்கணும்ப்பா. அவங்களுக்கு என் கஷ்டத்துல ஒண்ணு கூட வந்துடக்கூடாது. ஏன்னா சோதனை தேவனுடைய பிள்ளைக்கு வந்தாதான் அதை சகிக்கையும் பலன் கொடுப்பார், தாங்கியும் பலன் தருவார், தப்பிச்சலும் வழி கொடுப்பார். ஆனா ஆண்டவர் அறியாதவனுக்கு, நீதிமானா வாழாதவனுக்கு சோதனை வந்தா அதை அவன் தாங்கவும் முடியாது, தப்பிச்சலவும் முடியாது. நீங்களும் நானும் தாங்கினோம் என்றால் கிருபை, அழைப்பு தெரிந்து கொள்ளுதல். அதனால சொல்லுங்க, அப்பா நான் பட்ட கஷ்டம் என்ன சபிச்சவங்களுக்கு வரக்கூடாது, என்ன துன்பப்படுத்தினவங்களுக்கு வரக்கூடாது, எனக்கு விரோதமா குற்றம் செய்தவங்களுக்கு வரக்கூடாது, என்ன கேவலமா பேசுறவங்களுக்கு வரக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணும். மனதார அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க அக்காவா இருக்கலாம், தங்கச்சா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், உங்க தாய் தகப்பனோடு கூட பிறந்தவங்களா இருக்கலாம், உங்க பிள்ளைகளை அவங்க அசிங்கமா பேசி இருக்கலாம், உங்க வளர்ச்சியை கேவலமா பேசலாம், வீடு வீடா போய் கூட பேசலாம், ஆமா தெருமுனையில நின்னு கூட பேசலாம், அசிங்கமா கேவலமா பச்சையா அழகா பேசி இருக்கலாம். மன்னிக்கிறேன் ஆண்டவரே, மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த கசப்பு எனக்குள்ள வரக்கூடாது, எனக்குள்ள அந்த வெறுப்பு வரக்கூடாது. நாம நினைக்கிறோம் என்ன பற்றி இவா பேசுறதுக்கு என்ன வந்துச்சு அப்படி கூட கேட்க கூடாது. நம்மளை பற்றி பேசுறது அவங்க அழைப்பு, பேசுறத கேட்டு கடந்து போகிறது நம்மேல் உள்ள அழைப்பு. காரணம் நாம் கிறிஸ்துவின் பின்னே, கிறிஸ்துவின் பின்னே, தேவனின் பின்னே செல்லுகிறோம். ஹல்லேலூயா. கசையடி உண்டு மகளே, சிலுவையை இயேசு சுமக்கும் போது பாரம் அவர் மேல் இருந்தாலும் சவுக்கையினால் வாரினால் அவர் அடிக்கப்பட்டார். அந்த காயத்துக்கு மத்தியில் தான் கொல்கதா போனார், மலைமேட்டில் ஏறினார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அதுதான் முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை கொண்டு வந்தது. ஏன் உன் கணவர் ரட்சிக்கப்படவில்லை தெரியுமா? ஏன் உன் பிள்ளைகள் மனம் திரும்பவில்லை தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிற உங்க மேல சிலர் கல்லெறியும் போது, விமர்சிக்கும் போது, காயப்படுத்தும் போது அதை உன்னால் பொறுத்து கொள்ள முடியல, சகிக்க முடியல, விவேகிக்க முடியல, நிதானிக்க முடியல, அவங்கள மன்னிக்க முடியல, உன்னை அடிச்சவங்க கிட்ட போய் உன்னால ஒப்புரவாக முடியல. இன்னும் உன் சுய முன்னில் சாம்பலாகாமல் உனக்குள் ஒரு வெறுப்பு நல்லா படட்டும். இன்னும் அவனுக்கு தேவைதான், இன்னும் இந்த அடி பத்தாது, இன்னும் சாகிறத நான் பார்க்கணும், சும்மாலாம் செத்துறக்கூடாது, துடிச்சு துடிச்சு சாகணும் அப்படின்னு உன் சத்துருவோட மரணத்தை கூட நீ விரும்ப கூடாது மகளே. ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். அது உன் மற்றொரு ஆசீர்வாதத்துக்கு தடையாயிடும். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் அன்னைக்கு பேசுறார். இந்த குறிப்புக்கு நான் ஜெபிக்க எத்தனிக்கல, ஆவியானவர் இயக்குகிறார். எனக்கு மந்திரம் வச்ச குடும்பம், நான் வந்து அவ கடைசி வர இப்படித்தான் இருக்கணும்னு ஜட்ஜ் நீங்க கொடுத்துறாதீங்க. அவங்க ரட்சிக்கப்படட்டும்னு ஜெபம் பண்ணுங்க, அவங்கள மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்க, மனம் இறங்குங்கப்பா. ஒருவேளை உங்களுக்கு கஷ்டம்னு உதவாம உங்க அக்கா அண்ணன் தம்பி போயிருக்கலாம், நீங்க சொல்லக்கூடாது அவங்க பிள்ளைக்கு ஒரு நாள் கஷ்டம் வரும், அன்னைக்கு நான் உதவ
உதவுவேன் அப்படி சொல்லாதீங்க. வேண்டாம் வேண்டாம், நம்ம பிள்ளை அதை தாங்கிக்கிட்டு அவங்க பிள்ளையால் அதை தாங்க முடியாது. ஏனென்றால் நம்மை தேவன் இந்த பாதையில் அழைத்திருக்கிறார். கொஞ்சம் மன்னிப்பு கேளுங்க. வாய் வரமாட்டீங்க, நிறைய பேருக்கு வாய் வரமாட்டீங்க. அழுங்க, கொஞ்சம் அழுங்க. உங்களுக்காக மட்டும் அழாதீங்க. மிஸ்டேக்கை சரிபடுத்துங்க, குறைகளை சரிபடுத்துங்க. ஆண்டவரே, வைராக்கியம் வரக்கூடாதுப்பா, பகை வரக்கூடாதுப்பா, கசப்பு வரக்கூடாதுப்பா, வெறுப்பு வரக்கூடாதுப்பா. இதை விதைப்பது ஒரு பிசாசு, இதை விதைப்பது ஒரு பிசாசு. போட்டி போட வைக்கிற ஆவி, பொறாமப்பட வைக்கிற ஆவி, எரிச்சல் பட வைக்கிற ஆவி எனக்கு வேண்டாம்ப்பா, எங்களுக்கு வேண்டாம்ப்பா. ஆண்டவரே, எனக்கு சுயம் சாகணும், சுயம் சாகணும். யாரை குறித்து நான் இனி பேசக்கூடாது, அதற்கு எனக்கு தகுதி இல்லை. உங்களில் ஒருவன் பாவம் இல்லை என்பானே ஆனால் அவன் முதலாவது கல்லை எடுத்து இவள் மேல் எரியட்டும் என்று இயேசு கேட்டாரே. கையும் களவுமாய் உன் கண் முன்பு ஒரு பாவி பிடிபட்டால் கூட அவனை விமர்சிக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. அவனுடைய பாவத்தை குறித்து உனக்கு பேசுவதற்கு அதிகாரம் கிடையாது. என்ன சொல்றாங்க பிரதர்? அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அப்படி கூட நீங்க சொல்லிவிட முடியாது. சொல்ல பரலோகம் அனுமதிக்கவில்லை, இயேசு அனுமதிக்கவில்லை. ஒரு பாவி பிடிபடுறதும் பாவி தண்டிக்கிறதும் அது தேவனுக்கு அந்த பாவிக்கும் உள்ளது. ஆனா உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் திறப்புல நிக்கணுங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக கெஞ்சணும். ஐயோ, தெரியாம செய்றாங்களே, அறியாம செய்றாங்களே, அவங்கள மன்னிச்சிருங்கப்பா. ஊழியத்துக்கு விரோதமா பேசுறாங்க, ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுறாங்க, கூட்டத்துக்கு வர்ற எனக்கு விரோதமா பேசுறாங்க, தெரியாம பேசுறாங்க. மன்னிங்க, மன்னிங்க. அந்த சாபம் வேண்டாம், அந்த பாவம் வேண்டாம். ஆண்டவரே, அது அவங்களால தாங்க முடியாது. அப்படி கெஞ்சுகிற ஒரு கூட்டத்தை, மன்றாடுகிற ஒரு கூட்டத்தை, விதவை தாயே, விதவை தாயே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிற. மனசார மன்னிங்க, மனசார மன்னிங்க. உங்களுக்கு நெருக்கம் கொடுக்கறாங்க, உங்களை ரொம்ப ஒடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன்னிச்சிரு, மன்னிச்சிரு, மனதார மன்னி, நீ நன்றாகத்தான் இருப்பாய், நீ நன்றாக இருப்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய வேர் வனாந்தரத்தில் அல்ல, இதோ நீரோடைகளிலே நாட்டப்பட்டிருக்கிறது, நாட்டப்பட்டிருக்கிறது. குற்றங்களை மன்னிங்கப்பா, குறைகளை மன்னிங்கப்பா. நான் கனி கொடுக்கணும். 9 விதமான கனியும் என்னிடத்திலிருந்து வெளிப்படட்டும், என்னிடத்திலிருந்து வெளிப்படட்டும். இச்சை அடக்கம் வெளிப்படட்டும், தாழ்மை வெளிப்படட்டும், பொறுமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, என்னை எதிர்க்க ஒரு கூட்டம் எழும்பினாலும் அவன் அந்த வழியா நான் எதிர்க்க கூடாது. அந்த குணம் எனக்கு வேண்டாம். அந்த சத்துருவுக்கு இருக்கிற குணம் எனக்கு வரக்கூடாது, என் கணவனுக்கு வரக்கூடாது, பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. சொல்லுங்க, பழிக்கு பழி நீங்க வாங்கிறாதீங்க, பழிக்கு பழி நீங்க வாங்கிறாதீங்க. பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொன்னார். யுத்தம் நீங்கள் செய்யக்கூடாது. ஆண்டவரை மன்னிச்சிருங்கப்பா. பழி வாங்க நான் ஏதாவது திட்டம் போட்டிருந்தா, என் கணவர் திட்டம் போட்டிருந்தா, அது எனக்கு வேண்டாம். ஏன்னா அதுதான் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு, குடும்ப ரட்சிப்புக்கு தடையா இருக்கு. கர்த்தர் விட்டுருன்னு சொல்றாரு, நீ விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, சத்துருக்களை மன்னிக்கும் மனச, சத்துருக்களை ஆசீர்வதிக்கிற மனச, சபிக்கிறவங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபிக்கிற மனச எனக்கு கொடுங்க. முதல்ல என் குடும்பத்துல, அப்பா என் தெருவுல, பட்டணத்துல, சபைக்குள்ள, அப்பா அப்படிப்பட்ட ஜனம் எனக்கு இருப்பார்களானால் அந்த விரோதிகளுக்காக நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. திறப்புல நிக்கணும் ஆண்டவரே, மன்றாடணும் ஆண்டவரே. அவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு ஆத்துமா ஆண்டவரே, அந்த ஆத்துமா நரகத்துக்கு போய்விடக் கூடாது. அப்பா நான் உங்களை போல வாழணும். என் இடத்துல இயேசு இருந்திருந்தால், இயேசு இருந்திருந்தால் அப்போ அவர் அதை எப்படி அது அணுகி இருப்பார், அவர் எப்படி அணுகி இருப்பார். அந்த முறை எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர், நீங்க அப்படிப்பட்ட கனிய எனக்கு கொடுக்க போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, பாவங்கள் போக்கிவிட்டார் இயேசு, சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார் இயேசு, சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, நான் சுகமானே, சுகமானே, நான் சுகமானே, சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நிச்சயம் இந்த நாளுக்கு பிறகு ஒரு வெற்றி உனக்கு உண்டு, உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரே, என் கணவருக்குள்ள ஒரு ரட்சிப்பு வேணும், என் மகனுக்குள்ள மகளுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வேணும். குடிவெறியின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, சினிமா, படம், பாடல், சூதாட்டம், உலக இச்சை, இவைகளுக்குள்ளே சிக்கி தவிக்கிற என் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வேணும். கேளுங்க சகோதரி, ரட்சித்து தாங்கப்பா, ரட்சிங்க. முதலாவது என் வீடு நீதிமானுடைய கூடாரமா மாறணும். என் வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கணும். ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகல. ஒருவேளை உங்க மகன் நல்லவன், உங்க மகன் நல்லவன், ஆனா அவங்க ஜெபிக்கலன்னா பாவம், முழங்கால் போடலன்னா பாவம், குடும்ப ஜெபத்துக்கு வரலன்னா பாவம், கர்த்தருக்கு பயப்படலன்னா பாவம், சினிமா, படம், பாடல் பார்ப்பது பாவம் தான். சோமனுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சித்து கொடுங்கப்பா. ஆண்டவரை மனம் திரும்ப வைங்கப்பா. ஆண்டவரை பாவ கட்டுக்குள் இருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக. தாய் நல்ல ஜோமனுங்க, போராடுங்க. நீங்க தான் ஜெபிக்கணும். நீங்க நல்ல திறப்புல இந்த இடத்துல ஜோமனுங்க. பலமா ஆவியானவர் இறங்கி உங்க மேல அபிஷேகமா நிற்கிறார். உங்க ஜெபத்துக்கு இப்ப பதில் வரும். உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். ஆவியானவர் சிலர் மேல தன் எண்ணெயை அப்படியே பூசுகிறார், தன் எண்ணெயை அப்படியே ஊற்றுகிறார். அபிஷேக தைலம் உங்க முகத்து மேல இறங்க ஆரம்பித்து இருக்கிறது, உங்க சிரசுக்கு மேல இறங்க ஆரம்பித்து இருக்கிறது. ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை போராடுங்க. ஆண்டவரே, என் மருமகனை ரட்சிங்கப்பா, என் மருமகளை ரட்சிங்கப்பா. மனம் திரும்புதல கொடுங்க. சொல்லுங்க, பரிசுத்தத்தை கொடுங்க. என் மகன் கீழ்ப்படியணுமே, உமக்கு பயப்படும் பயம் என் மகனுக்கு வரணும், மகளுக்கு வரணும். சொல்லுங்க, உத்தமமா வாழணும், உண்மையா வாழணும், மனத்தாழ்மையா வாழணும், தேவ பக்தியோட வாழணும். ஏசப்பா, அந்த ரட்சிப்பு பரலோகத்தை சுதந்தரிக்கிற ரட்சிப்பு, ஆண்டவரை நித்தியத்தை சுதந்தரிக்கிற ரட்சிப்பு. சில ரட்சிப்புனதும், மக்களே, பைபிள் படிச்சாதான் உனக்கு படிப்பு வரும், நீ பைபிள் படிச்சாதான் பாஸ் ஆக முடியும், நீ பைபிள் படிச்சாதான் வேலை கிடைக்கும், பைபிள் படிச்சாதான் கல்யாணம் ஆகும். இதெல்லாம் ரட்சிப்பு. நீ பைபிள் படிச்சாதான் ஆக மாட்ட, நீ பைபிள் படிச்சாதான் நீ நரக கடலுக்கு போக மாட்ட, இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவ. நீ பரலோகத்துக்கு போனா பைபிள் படி. இந்த ரட்சிப்பு வீட்டுக்குள்ள வேணும். இது கணவனுக்கு வேணும், பிள்ளைகளுக்குள்ள வேணும். அவ்வப்போது வந்து போகிற உலகத்துக்கான பக்தி அல்ல, வேஷம் தரித்த பக்தி அல்ல, உலகத்திற்கு ஏற்ற பக்தி அல்ல, பரலோகத்துக்கு ஏற்ற ஒரு பக்தி வரும்படி, அப்பா ரட்சிப்பு வரும்படி, இன்று மரித்தாலும் பரலோகத்தை சுதந்தரிக்கும்படி, இன்று இரவு நீர் வெளிப்பட்டாலும் வருகையில் காணப்படும்படியான ஒரு ரட்சிப்பை என் கணவனுக்கு கொடுத்திருங்க, என்னுடைய மனைவிக்கு கொடுத்திருங்க, என் மகனுக்கு மகளுக்கு கொடுத்திருங்க, மருமகனுக்கு கொடுத்திருங்க. அப்ப உங்க ரத்தம் கழுவட்டும் ஆண்டவரே, உங்க ரத்தம் மீட்கட்டும் ஆண்டவரே, உங்க ரத்தம் பரிசுத்தப்படுத்தட்டும் அப்பா. ஆவியானவரே, பரிசுத்தப்படுத்தட்டும் அப்பா. என் வீட்டுக்குள் பாவம் இருக்க கூடாது, என் கூடாரத்துக்குள் அக்கிரமம் இருக்க கூடாது, கெட்ட வார்த்தை இருக்க கூடாது, மதுபானம் இருக்க கூடாது, போதை வஸ்து இருக்க கூடாது, சினிமா, படம், பாடல், கெட்ட வார்த்தை இருக்க கூடாது. என் வீட்டுக்குள் உத்தமம், உண்மை, மனத்தாழ்மை, அப்பா ஸ்தோத்திரம், ஜெப ஆவி எல்லாம் ஊற்றப்படும்படி கைகளை தட்டி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் தொழுத்திடும் சுத்த ஜோதியே, ஆரோபியே வேளையே ஆடிய நெஞ்சமாரிரோ. ஆரோபியே வேளை ஆடிய நெஞ்சமாரிரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கர்த்தர்
நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதற்கு பிறகு இப்ப அம்மா ஜெபிக்க போறாங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஜெப ஆவி உங்க மேல, கணவன் பிள்ளைகள் மேல, ஆண்டவரை அறிகிற அறிவு, தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம், வேத தியானம், முழங்கால் ஜெபம், உபவாச ஜெபம், ஸ்தோத்திர ஜெபம், சோர்ந்து போகாம ஜெபிக்கிற ஜெபம், விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம், பிரச்சனை ஒண்ணு வந்தா கலங்காம யாக்கோப போல போராடி ஜெபிச்சு நன்மை வாங்குகிற ஜெப ஆவி இறங்கும்படி. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆவிக்குரிய ஆண்டவரே அப்பா நன்மைகளுக்காக ஆண்டவரே உங்க சமூகத்தில் அப்பா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ மகிமை அந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல ஒரு ஜெப ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி ஆண்டவரே, மன்றாட்டின் ஆவி அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஊற்றப்படட்டும் தகப்பனே. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இருதயங்களை கிழித்து ஏசப்பா உங்க சமூகத்தில் காத்திருக்க கூடிய அந்த அனுபவத்தை அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பன் கொடுக்கும்படிக்கு அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலும் முற்றிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மணி கணக்காக அப்பா ஸ்தோத்திர நேரம் போகிறது தெரியாதபடிக்கு உங்க சமூகத்தில் காத்திருக்கணப்பா. ஒரு மரியாதை போல ஆண்டவரே அப்பா உங்க பாதத்தில் இருக்கணப்பா. அண்ணாளை போல கண்ணீரை வடிச்சு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தங்களுக்காக ஆண்டவரே, தங்களுடைய குடும்பத்துக்காக, மற்றவர்களுக்காக ஏசப்பா, தங்களுடைய பரிசுத்தத்துக்காக ஆண்டவரே உங்க சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக ஏசப்பா. ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் அந்நிய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் முற்றிலுமாய் கட்டப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தூக்கத்தின் ஆவி, கண் மயக்கத்தின் ஆவி, ஹல்லேலூயா, ஜெபிக்க விடாதபடிக்கு, வேத வாசிக்க விடாதபடிக்கு கிரியை செய்கிற எல்லா தூக்கத்தின் ஆவிகளும், சோர்வுகள், அசதிகளையும் கொண்டு வந்து நேரத்தை வீணாக்குகிற பொல்லாத ஆவிகள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் ஏசப்பா. நல்ல சமாதான, சந்தோஷமான, மகிழ்ச்சி அப்பா ஆசையோடு ஏசப்பா உங்க பாதத்தில் காத்திருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை ஏசப்பா நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா ஆவிக்குரிய சோர்வுகளை விலகி போகட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவர். எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பா மன ரம்யமாய் இருப்பார்களாக ராஜா ஆண்டவரே. எல்லா துக்கங்கள், கலக்கங்கள், மன பாரங்கள், மன அழுத்தங்கள் ஏசப்பா ஆண்டவர் உமது பிள்ளைகளை அப்ப உங்களை விட்டு பிரிக்கிற இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காத்திருக்கணும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு உமது பிள்ளைகளை வேறு பிரித்து எடுப்பீராக ராஜா. ஆமென் அப்பா ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உங்களை அதிகமாய் நேசிக்கிற இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஏசப்பா உங்க சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவர் எல்லா நன்மைகளும் ஆண்டவரே, பூமிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகளால் உமது பிள்ளைகளுடைய பொக்கிஷங்களை நீர் நிரப்புகிறவர்கள் அன்றி ஏசப்பா. நல்ல வரங்களை கொடுங்க, வல்லமைகளை கொடுங்கப்பா. தரிசனம் காண்கிற அப்பா கண்களை உமது பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. நல்ல வெளிப்பாடுகளை தகப்பன் கொடுப்பீராக ராஜா. உமது பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உமது பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருப்பாயாக என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளுடைய ஆத்துமா வாழட்டப்பா. உங்க பிள்ளைகளுடைய ஆத்துமா எல்லா விதத்திலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே வாழட்டும். அப்பொழுது இந்த பூமியில நீங்க ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு உமது பிள்ளைகளுக்கு நீர் நிறைவான பலனை கொடுக்கிறபடி நன்றி ஸ்தோத்திர கர்த்தாவே. முற்றிலும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆட்கொள்ளுங்க, அரவணைத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கட்டும். கர்த்தருடைய ஆளுகை பலமாய் இறங்கட்டும் அப்பா. ஆசீர்வதிப்பீரா. இரண்டாம் நாள் குடும்ப ஆசீர்வாத ஜெபக்கூடுகைக்கு வந்த பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. கண்ணீரை கர்த்தர் துடையும், ஆறுதல் படுத்தும், ஆசீர்வதியும். துதிகன மகிமை உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.